did not expect that. Bowling-நால win சீக்கா இன்னைக்கு நம்ம சரியான bowling performance. உங்களோட ஃபேவரட் மிச்சல் சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீங்களும் கூவிந்தீங்க மச்சான். நான் என்னைக்குமே சொல்லுவேன்ல, இந்த ஜடேஜா பிளாட் விக்கெட்ஸ்ல அவன் தான்டா கிங்னு சொல்லுவேன் இல்லையா உனக்கு. ஏன்னா பத்திரானா இல்ல சீக்கா. It is still going to be a problem for CSK. சாண்ட்ரஜ் நீ ஓபன் பண்ணாங்க பாரு, bowling மாஸ்டர் ஸ்ட்ரோக் போட்டு அமுக்கிட்டாங்க பாரு அப்படியே. ஷார்துல் தாக்கூரோட 17 runs was a very important 17 runs சீக்கா towards the end. எங்க கிரேட்டஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா, இந்த பவர் பிளேல ரன் கொடுக்கலடா அவங்க. அங்கதான் சிஎஸ்கே ஸ்டுட் அவுட் டுடே. ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்கான் 0ல. மேபி ஒரு சான்ஸோ டூபேக்கு இப்போ ஸ்பின் வச்சு போடலான்னு. Hi guys, welcome to TK Chika. Yo guys, முக்கு மேல ராஜா. ஆஹா. Hey. Hey. கோயிந்தா. Hey. Hey. ஆஹா போட்லாம். சீக்கா ஆண்ட்ரே கணித்த சீக்கா. எப்படி சீக்கா கரெக்டா சொன்னீங்க. I did not expect that. bowling-நால win சீக்கா இன்னைக்கு நம்ம சரியான bowling performance. உங்களோட ஃபேவரட் மிச்சல் சாண்ட்னர் ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து நீங்களும் கூவிந்தீங்க சாண்ட்னர் ஆடணும்னு. சாண்ட்னர் ஃபைனலா ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க. வேர்ல்ட் கிளாஸ் bowler நான் தான்யா அப்படின்னு காமிச்சாரு. We'll definitely talk about that. Table wide open and நீங்க சொன்ன மாதிரி CSK look firm now. ஏன்னா அங்க LSG almost 100 run defeat. No Mayank Yadav for the rest of the IPL. Problems are plenty LSG ki. We'll talk about that later. But let's go straight to the CSK match, Chika. We batted first. We didn't bat well. திருப்பியும் அஜிங்கியா ரஹானே ஓப்பனிங்ல ஒர்க் அவுட் ஆகல. டேரில் மிச்சல் வந்து கொஞ்சம் டீசென்டா ஆடினாரு. ருத்ராஜ் கைக்வாட் டீசென்டா ஆடினாரு. சிவம் டூபே திருப்பி ஃபர்ஸ்ட் பால் அவுட். பட் த ஹீரோ ஆஃப் த டே வாஸ் ரவீந்திர ஜடேஜா. பேட்டிங்லயும் ஒரு செம ஸ்கோர் 43 of 26. bowlingல வந்து 4 overs 20 runs 3 wickets. What a performance in the end, Chika. மச்சான், நான் என்னைக்குமே சொல்லுவேன்ல, இந்த ஜடேஜா பிளாட் விக்கெட்ஸ்ல அவன் தான்டா கிங்னு சொல்லுவேன் இல்லையா உனக்கு. அவன் சாண்ட்னர், இந்த சாண்ட்னர் ஜடேஜா காம்பினேஷன் பீட்டே பண்ண முடியாது மச்சான். அது இது ஒரு டெட்லி காம்பினேஷன். நான் சொன்னா நீங்க யாரும் கேட்கல. சாண்ட்னர் நானும் முதல் கேம்ல நடிச்சிட்டு இருக்கேன். இந்த சாண்ட்னர் ஜடேஜா காம்பினேஷன். Hats off to Jaddu. In all fairness, நீ எப்படி yes நீ வந்து they were also in a spot of trouble. The Rahul Char நல்லா bowling போட்டா அவங்களுக்கு. He got the quick wickets and they were in a spot of trouble. But அங்கதான் ஜடேஜாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேம் இன்டு அவன் எப்படி குவாய்ட்டா பில்டப் பண்ணா, கொஞ்சம் பார்ட்னர்ஷிப் பில்டப் பண்ணா. டேரில் மிச்சல் ஆக்சுவலி அன்லக்கி. ஆக்சுவலா பண்ண பால் நிறைய கட்டாச்சு. அது ஜஸ்ட் தட்டிட்டு போது அம்பையர்ஸ் கால் அவுட் ஆனா. பட் ஐ திங்க் டேரில் மிச்சல் played a brilliant knock. Rutu yes, he played a good knock. But then என்ன வேணா சொல்லு மச்சான், ஜடேஜா ப்ரூவ் பண்ணிட்டான். ஏன் யாதான் வேர்ல்ட் கிளாஸ். என்ன தெரியுமா சிஎஸ்கே பிடிக்கணும். அதான் சொல்லுவேன், இந்த கிரன்ச் மேட்சஸ், பிக் சிச்சுவேஷன் மேட்சஸ் அனி நீயே ஆடி இருக்க சிஎஸ்கேல. அந்த பிக் மேட்சஸ், அந்த பிக் மேட்ச் டெம்பரமெண்ட்றது ஜடேஜா உண்டுனான்னு சொல்லியிருந்தேன் நான் நேற்றுக்கு. சொன்ன நம்ம சொல்ல பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் இருக்குடானுங்க அவனுக்கு. அதுதான் இது பிக் மேட்ச் டெம்பரமெண்ட். பார்த்து பிக் பாய்ஸ் ஆல்வேஸ் வின். அதுதான் இது பிக் மேட்ச். இது ஃபர்ஸ்ட் வின் மேட்ச் சிஎஸ்கேக்கு. கிரன்ச் மேட்ச். அந்த கிரன்ச் மேட்ச்ல எப்படி அவங்க கேம் லிஃப்ட் பண்ண பத்தி as a team. as a team தான் நீ பார்க்கணும் மச்சான். நீ சொன்ன மாதிரி 160 odd was easy gettable total அடிச்சலாம். அந்த தேஷ்பாண்டே என்ன மாதிரி லைன் லெக் பால் டிங் 2 விக்கெட் எடுத்தான் பாரு. ஒண்ணுமே கேட்கறதுக்கே நல்லா இருக்கு. பிகினிங் ஆஃப் தி சீசன் யாரோ துஷார் தேஷ்பாண்டே அப்படி திட்டினாங்களே நான் சப்போர்ட் பண்ணும்போது. பட் நீங்க சொன்ன மாதிரி it was started by Santner Chika. ஏன்னா அந்த first over 2 runs just keeping it, but the second over the way he started for Johnny Bairstow, Tushar Deshpande, வெல்ல ஒரு பால் உள்ள ஒரு பால், நெக்ஸ்ட் பால் திருப்பி உள்ள டிங் போல்டு. ஜானி பேஸ்டோ காலி மேன் இன் ஃபார்ம். ரைலி ரூசோக்கு வந்து உள்ள ஃபர்ஸ்ட் 2 பால் வெளில போட்டு நெக்ஸ்ட் பால் உள்ள போல்டு. எக்ஸ்ட்ராடினரி bowling Chika துஷார் தேஷ்பாண்டே கிட்ட இருந்து. ஹேட்ஸ் ஆஃப் ஆக்சுவலி. he really பாருங்களா, பத்திரானா இல்ல, ஃபிஸ் இல்ல, தீபக் சாஹர் இல்ல. he just came to the fore. It was really good to see Chika. அதுதான் கிரேட்னஸ் ஆஃப் சிஎஸ்கே. ஒரு பத்திரானா கிடையாது, ஃபிஸ் கிடையாது, தீபக் சாஹர். 3 லீடிங் bowlers அவங்களுக்கு கிடையாது. ஒரு 3 லீடிங் bowler இல்லாம சாண்ட்ரஜ் நீ ஓபன் பண்ணாங்க பாரு, bowling மாஸ்டர் ஸ்ட்ரோக் போட்டு அமுக்கிட்டாங்க பாரு அப்படியே.
And the first 5 overs, they just got choked completely. Angana, they started losing wickets. I think it was a master stroke opening the bowling in Santner. And Tushar Deshpande, yes, hats off to every alternate game. Samaya bowling பண்றான். Cesar Rachel ஒரு deadly spell. Ball ஜிக்குன்னு உள்ள வருது. டிங்கு எடுத்தான். ஆனா மச்சான், the man and Jadeja பாரு இந்த மாதிரி கரெக்டா இந்த மிடில் ஓவர்ஸ் வெரி குரூஷியல். ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டர் மாதிரி இருந்துச்சு. டபக்குன்னு வந்து எடுக்கிறான் பாரு ஜடேஜா விக்கெட். ரொம்ப பெரிய விக்கெட். சஷாங்க் ரொம்ப ஓவர் கான்பிடன்ட் ஆனா அந்த பிரப் சிம்ரன் விக்கெட் வெரி குரூஷியல் விக்கெட். நீ சொன்ன மாதிரி அவன் நல்லா ஆடினான். ஒரு ஸ்டேஜ்ல ஒரு மாதிரி சஷாங்க் பிரப் சிம்ரன் பார்ட்னர்ஷிப் வாஸ் பில்டிங் அப் பிரில்லியன்ட்லி. அப்ப 2 பேர் போட்டு எடுத்தாங்க, டேண்டம் எடுத்தாங்க. நான் நம்ப மாட்டேன். ஒரு வியூவர் கனகராஜ் ஒருத்தர் கூட கேட்டுதான். நான் சொன்னேன் இவங்க 2 பேர் மிடில் ஃபேஸ். நீ பார்த்தனா CSK also lost all the wickets in the middle phase. 7 to 15 overs, he lost the game. Similarly, Punjab lost the game in 7 to 15 overs. அங்க சாண்டர் ஜடேஜா அண்ட் டாண்டம் போட்டு நிமிட்டி எடுத்துட்டாங்க. போட்டு அவங்களை போட்டு பெண்ட் எடுத்துட்டாங்க அவங்களை போட்டு. அண்ட் தனி அந்த சிமர்ஜித் சிங் என்ன மாதிரி போலிங் போட்டான்டா. எங்கடா இவ்வளவு நாள் ஆடல அவன? என்ன ஸ்பெல் ஏத்தினான் பாத்தியா? கும்முன்னு ஏத்தினான்டா அவன் போட்டு. 3 overs 16 runs 2 wickets. லாஸ்ட்ல வந்து ஷார்துல் தாக்கூர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. 2 overs 12 runs. பட் ரியலி ஃபைண்ட் இந்த மேட்ச்லனா சிமர்ஜித் தான். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர். ஏன்னா பத்திரானா இல்ல சீக்கா. இட் இஸ் ஸ்டில் கோயிங் டு பி அ ப்ராப்ளம் ஃபார் CSK. ஏன்னா கிளீசன் இந்த மாதிரி விக்கெட்ஸ்ல செம்ம அடி வாங்கினார். இப்ப நம்ம பார்த்தோம். ஐ டோன்ட் நோ how much he is going to be able to carry the lineup. வெயிட் பண்ணி பார்க்கணும். பட் டெஃபினட்டா பத்திரானா is going to be a huge miss. I hope he recovers and he's able to come back. மிஸ் டே மச்சான், நான் சொல்லிட்டேனடா CSK த்ரூடா டாப் 3ல இருப்பாங்க அவங்க. doesn't matter சீக்கா. அவங்க த்ரூவா இருந்தா கூட ஓகே. அனி நோ ஒன் திங் அனி, நீ சிமர்ஜித் சிங் போடுற bowling பார்த்தேன்னு வெச்சுக்கோ. நீ பகுல்ல போட அசுதோஷ் கிபுஜிபுஜிரான்னா பாத்தியா நீ? he made Ashutosh Singh was a Greek. Ashutosh Sharma ஒரு key player for Punjab. ஒரு 3-4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்திருக்கான். அவனுக்கு ஒரு பகுல சிங்கு 143 142 போட்டு கும்மு எடுத்தான். பகுல வாங்கினான். குட் டு see இந்தியன் ஃபாஸ்ட். எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இந்த IPL சம் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இந்த மயாங்க் யாதவ், சிமர்ஜித் சிங் இந்த மாதிரி பசங்க வந்து ஏத்தச்சே, அர்ஷித் ராணா இந்த மாதிரி பசங்க எல்லாம் போட்டு ஏத்தச்சே எவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறது பாரு. ஐ திங்க் சிமர்ஜித் சிங் அனி வாஸ் a very very crucial spell also that time. மறக்காத. See, once ball partnership can take the match away. அவன் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ண முடியல. அந்த சஷாங்க் சிங் பிரப் சிம்ரன் சிங் பார்ட்னர்ஷிப். அந்த சஷாங்க் சிங் ஆனா ரொம்ப நக்கல் அவுட் ஆனா, ரொம்ப ஓவர் கான்பிடன்ட் அவுட் ஆனா. ஒரு 6 அடிச்சா அது இடத்த பால் திருப்பி போக பார்த்தான். அங்க காலி ஆயிட்டாங்க. அங்கதான் நீ பார்த்தனா ஃபீல்ட் ரெஸ்ட் சேஞ்சிங் பார்த்தனா வைட் லாங் ஆஃப் வச்சான் ஒருத்தருக்கு. பிரப் சிம்ரனுக்கு வைட் லாங் ஆஃப் வச்சான். லாங் ஆஃப் தள்ளினா அது தோனி கேப்டன், அது தோனியோட அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஃபீல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான் நினைக்கிறேன். வைடா தள்ளினா நேரா லபகுன்னு கையில கேட்ச். பிரப் சிம்ரன் 30 of 23, சஷாங்க் சிங் அவங்க 2 பேரும் ஆடின்னு இருக்கும்போது மேபி பஞ்சாப் will take this away. இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிடான்னு நினைக்கும் போது obviously they came and they put the brakes. But the real talking point ஆனா சிமர்ஜித் சிங் coming back to form. பட் நீங்க சொல்லியிருந்தீங்க பத்திரானா ஐ மீன் ஒரு செகண்ட் பாயிண்ட்ஸ் டேபிள் போட்டீங்கன்னா கிளியரா தெரியும் ப்ரொடியூசர் வேர் வாட் லைஸ் இன் பாயிண்ட்ஸ் டேபிள்ல நீங்க பாத்தீங்கன்னா சீக்கா இப்போதைக்கு CSK நல்ல நெட் ரன் ரேட்டோட வின்னால +0.7. LSG ஒரே மேட்ச்ல 3rd இருந்து ஸ்ட்ரெயிட்டா 5th போயிட்டாங்க. பிளஸ் தேர் நெட் ரன் ரேட் பிகாஸ் தே லாஸ்ட் பை 100 -0.37. Chika, we'll definitely talk about that LSG versus KKR match, but KKR ஓட நெட் ரன் ரேட் 2 teams have already qualified Chika, KKR and RR. இதுக்கு மேல வந்து அவங்க surely qualified. PBKS இந்த மேட்ச் ஓதப்பட்டதுனால அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டம் இதுக்கு அப்புறம். பட் I don't know Chika, I still feel 7 wins might still be enough அப்படின்னு அந்த மாதிரி எனக்கு என்னமோ ஒரு Chika. நீ எந்த உலகத்துலடா இருக்க நீ? நான் அந்த மாதிரி இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் ப்ராபபிலிட்டிஸ் போட்டு காமிச்சிட்டேன் உனக்கு. இந்த 5 டீமுக்குள்ள போயிட்டே இருக்கும். நான் நேத்துக்கே சொன்னேன், இனிமே பாரு டெய்லி பாயிண்ட் டேபிள் மாறும். அந்த மாதிரி தான் ஆயிட்டு இருக்கும்னு. எனக்கு CSK again I love to stress on this point of viewers. And the big match temperament, and the big match teams, very few teams have it. CSK நீ சொன்னது நான் ஒரு பாயிண்ட் அனி நேதிக்கு ஒரு பாயிண்ட், ஒரு நல்ல பாயிண்ட் நீ சொன்ன ஷோல. எவ்வளவு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க நீ சொன்ன? 5 வாட்டி சாம்பியன்ஷிப் வின் பண்ணிருக்காங்க. இதை தவிர எவ்வளவு ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க? 10 innumerable finals. Innumerable finals, Richard.
10 finals. 10 or 11 or 12 finals வந்திருக்காங்க apart 10. from winning 5 championship. So அதுதான் பிக் மேட்ச் டெம்பரமெண்ட் ஆஃப் சிஎஸ்கே. அங்கதான் சிஎஸ்கே நிக்கிறாங்க. The difference between CSK and Mumbai Indians அங்கதான். Mumbai Indians are championship side. But 5 வாட்டி சாம்பியன்ஷிப் அடிச்சிருக்காங்க. பட் இவ்வளவு ஃபைனல்ஸ் வந்தது கிடையாது. வேற எந்த டீம் இவ்வளவு ஃபைனல்ஸ் வந்தது கிடையாது. அதுதான் பிக் மேட்ச் டெம்பர். அதுதான் பிக் மேட்ச் டெம்பர். அண்ட் வியூவர்ஸ், யங்ஸ்டர்ஸ் யாரெல்லாம் ஷோ பாக்குறீங்களோ, லைஃப்லயே ஒரு பிக் மூமெண்ட்ஸ்னு வரும். லைஃப்ல எல்லாருக்கும் ஒரு கிரன்ச் மூமெண்ட்ஸ் வரும் லைஃப்ல. இது ஒரு லைஃப் லேர்னிங் லெசன் ஏடா சிஎஸ்கேல இந்த வின் இன்னைக்கு ஒரு பிக் மூமெண்ட்ஸ் கிரன்ச் மூமெண்ட்ஸ் வரும். அந்த மூமெண்ட் எப்படி நீங்க உங்களை லிஃப்ட் பண்ணிக்கிறீங்க, அதுதான் லைஃப் லெசனே. ஹவு டு யூ லிஃப்ட் யுவர் செல்ஃப் அப் during that crunch position, crunch moments? அங்கதான் சிஎஸ்கே தூள் கல்பிட்டாங்க. மச்சான் பத்திரனா கிடையாது, பிசிக் கிடையாது, தீபக் சேர் கிடையாது, எல்லாமே துண்டாடிச்சுட்டு போயிட்டாங்க பாரு. அந்த பசங்கள் போட்டு பொட்டலம் பண்ணி போயிட்டாங்க பாரு. பஞ்சாப் போட்டு பொட்டலம் பண்ணாங்க. பஞ்சாப் போட்டு டேவின் கான்வேயும் கிடையாது. டேவின் கான்வே கரெக்ட், நீ சொன்ன குட் பாயிண்ட். டேவின் கான்வேயும் கிடையாது. நீ 5 டிஃபீட் தான் உடியா, இன்னைக்கு உததான், இன்னைக்கு தான் பத்தி பேசுறேன். 5 பாஸ் பத்தி இப்படி பேசி பிரயோஜனம் கிடையாது. பஞ்சாப் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு. கவி பஞ்சாப் ஜீத்தா அப்படி போறாது. இன்னைக்கா பஞ்சாப் வின் பண்ணிருக்காங்களா, அந்த மாதிரிதான் இருக்குது கேக்குறது. பஞ்சாப் டிராஃபில வின் பண்ண முடியாது, அவ்வளவுதான். ஏதோ ஒரு 2-3 மேட்ச் இங்க அடிப்பாங்க. ஒரு என்ன சொல்றது, ஸ்பாயிலர்ஸா இருந்தாங்க, அவ்வளவுதான் கொஞ்ச நாளைக்கு. பட் எங்க கிரேட்டஸ்ட் குவாலிட்டி என்ன தெரியுமா, இந்த பவர் பிளேல ரன் கொடுக்கலடா அவங்க. அங்கதான் சிஎஸ்கே ஸ்டுட் அவுட் டுடே. அங்கதான் சாண்ட்னர் மூவ். அது ஐம் ஷுவர் தோனியோட மூவ் தான் மச்சான். தல தோனி மூவ் தான். சாண்ட்னரை குர்ரா ஓப்பனிங் போலிங் போட்டு பிளான் பண்ணி கொண்டாங்க பாரு. அவன் எப்படி உள்ள பாரு, அந்த ஆர்க்ல சிக்கு சிக்கு சிக்கு. அந்த இவனும் ஒண்ணுமே புரியல. பேர்ஸ்டோக்கு தத்திங்கின தோம் தான் பேர்ஸ்டோ. எனிவே, லுக்கிங் அட் பஞ்சாப், நீங்க பஞ்சாப்னு சொன்னீங்க. Just to stress, Harshal Patel joined on 17 wickets. செமையா போட்டாரு ஹர்ஷல் பட்டேல் இன்னைக்கு. I mean, இனி ரொம்ப நல்லா போட்டான். உண்மை சொல்றப்பா இன்னைக்கு பிரமாதமா பண்ணாரு. அண்ட் ராகுல் சேஹர் 2 பேரும் சூப்பரா போட்டாங்க இன்னைக்கு. Actually, Rahul Chahar was in a different zone today, but Harshal Patel wicket up, Daryl Mitchell ball கட்டா சிக்கின்னு உள்ள வந்து. ஆக்சுவலா பார்த்தனா அது வந்து Daryl Mitchell வந்து பால் கோயிங் அவுட். எனக்கு இன்னும் புரியவே இல்லை இவங்க ஏன்டா ரபாடா கடைசி ஓவர் வச்சுன்னு ஹர்ஷ்தீப் சிங் கொடுத்தாங்கடா. இவங்க அங்க ஒரு 18 ரன் விட்டாங்க, அவங்க 15 ரன் விட்டாங்க. ரபாடா கையில வச்சிருக்க, அதை விட்டு ஹர்ஷ்தீப் சிங் பார்த்து 3 ஓவர் 44 ஓவர் 42 ரன். I think that is also very, very, I think that was, I should say, now not a good captaincy there. Rabada is there, world's number 1 of the top bowlers. Harshdeep Singh போய் லாஸ்ட் ஓவர் கொடுத்தாங்க, அங்க மாட்டினாங்க அவங்க. பட்டேல் நீ சொன்ன மாதிரி செமையா போலிங் போட்டான். அந்த 2 ஸ்லோ ரன், தோனிக்கு போட்ட ஸ்லோ ரன் பாத்தியா, என்ன மாதிரி ஸ்லோ ரன்ரா அது. It would have deceived anybody. தோனியே டிசீவ் ஆகி போல்ட் ஆயிட்டானா எவன் வேணா டிசீவ் ஆகி போல் ஆகலாம் மச்சான். அந்த மாதிரி ஸ்லோ ரன் அது. அண்டர் த பேட் போச்சு, சூப்பரா போட்டான் பட்டேல், ஹர்ஷல் பட்டேல். இது நிறைய பேர் பேச மாட்டாங்க இது பத்தி. பட் ஷார்துல் தாக்கூரோட 17 runs was a very important 17 runs சீக்கா towards the end. அதுதான் ஒரு லிஃப்ட் கொடுத்தது. ஏன்னா ஒரு 6 2 பவுண்டரி அடிச்சாரு towards the end. ஸோ 17 of 11 அந்த டைம்ல ஹிம் அண்ட் ரவீந்திர ஜடேஜா அந்த ஒரு மினி பார்ட்னர்ஷிப் வச்சதுனால they came to 168, or else high chance அவங்க வந்து 150 155 பொட்டலம் ஆகிறதுக்கு மேபி சைக்கலாஜிக்கல் அட்வான்டேஜ் அந்த சைட் போயிருக்கலாம். ஸோ ஷார்துல் தாக்கூர் நம்ம எவ்வளவுதான் நீங்க ஷார்துல் தாக்கூர் கத்தினாலும் அங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு போயிடுறாருங்க, பார்த்தல. ஆமாப்பா, ஓகேப்பா, ஒத்துக்கிற ஒரு 6 ஒரு 4 அடிச்சா, பட் அது ஒரு கான்ட்ரிபியூஷன் சொன்னா எஸ், end of the day the 17 runs also mattered. I agree with you completely. 11 was a good contribution சீக்கா. யார் இல்ல, நான் ஒத்துக்கிறேன்டா. 17 runs, important 17 runs. See, every run mattered. 160 total, 15 runs also matters இல்லையா? Every run matters. Santner 11 run matters. But then மச்சான் ஜடேஜா தான் மச்சி. நீ என்ன வேணா சொல்லு மச்சான், அவனுக்குலாம் நீ இந்த பாட்டா விக்கெட், ஒரு பால் டர்ன் கீன் கிரிப் கிடையாது, ஒண்ணு கிடையாது. சின்ன கிரவுண்ட். That is only for leg spinners, Ani, not for left arm spinners. Only for Rahul Chahar. Leg spinners will always get turn in any wicket, Ani. Not for left arm spinners. It was not actually gripping and all. இல்ல சீக்கா, the way I read the wicketலாம் நான் வந்து கமெண்ட்ரி பாக்ஸே அதான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் அந்த விக்கெட்டை பார்க்கும்போது, ஏன்னா அந்த லேண்டிங் சைட்ல நீங்க பார்க்கும்போது நல்லா கிரீன் கிராஸ் இருந்தது, நடு விக்கெட்ல எல்லாமே ட்ரை கிராஸா இருந்தது. ஸோ நான் கேட்டேன், மேபி பஞ்சாப் கான்ஃபிடென்ட்டா இருக்காங்களோ, ஏன்னா சென்னையில வந்து பால் திரும்பும் போது கொஞ்சம் ஸ்லோவர் விக்கெட்ல சிஎஸ்கே மாட்டினாங்க. அந்த ப்ராபபிளி ரீசன் வை தே ஆர் கோயிங் ஃபார் திஸ்.
வாட் தே டிடன்ட் ரியலைஸ் இஸ் தட் அது வந்து ஒரு நைட் கேம், டியூ ஃபேக்டர்னால செகண்ட் இன்னிங்ஸ் பெட்டர் ஆயிடுச்சு பேட்டிங் ஆடுறதுக்கு. இது டே கேம், பால் இன்னும் திரும்பி தான் இருந்தது. அண்ட் எவ்வளவு தடவை நம்ம சொல்லியிருக்கோம், பால் லைட்டா டர்ன் கொஞ்சம் நீங்க காமிச்சிட்டீங்கன்னா, ஐ எம் நாட் even saying பிக் டர்ன், அந்த கொஞ்சம் டர்ன் காமிச்சிட்டீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா becomes a beast. கரெக்டா சொன்னேன். டர்ன் சொல்ல மாட்டேன், ரைட் வேர்ட் இஸ் grip. கொஞ்சம் அந்த விக்கெட் grip கிடைச்சது வச்சுக்கோ, ரைட் வேர்ட் இஸ் grip, இஸ் நாட் ஈவன் டர்ன், grip. அந்த கொஞ்சம் அப்படி பால் கொஞ்சம் நின்னு வந்தது, சாண்டர் விக்கெட் இருந்துச்சு பாத்தியா, பிரப்சமன் விக்கெட், ரெண்டு பால் பிளாட் கொஞ்சம் தூக்கி விட்டான் பாரு அவன் அடுத்த பால். சஷாங்க் சிங் சாண்டர் அப்படி கொஞ்சம் தூக்கி விட்டான், காலி ஆயிட்டான். அது இவன் யார், சஷாங்க் சிங் ஜடேஜா தான் எடுத்தாங்க ஜடேஜாவை. சாண்டர் யாரு வந்து எடுத்தது வந்து பிரப்சிம்ரன், ஃபீல்டர் நல்ல வைட் மிட் ஆஃபா வச்சு ஏன்னா கவர்ஸ் மேலே அடிக்க பாக்குறாருன்னு அங்க எடுத்தது வந்து ஜடேஜா. லாஸ்ட் பால் ஆஃப் ஹிஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் ஓவர்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அதுக்கு முன்னாடி எண்ட் ஆஃப் த பவர் பிளே, லாஸ்ட் ஓவர் த பவர் பிளே, சஷாங்க் சிங் வந்து மிச்சல் சாண்டருக்கு அவுட், தூக்கி போட்டு அவுட். கொஞ்சம் தூக்கி போட, அந்த லூப் கொஞ்சம் கொடுத்தான் அந்த போட்டு. அங்கதான் சஷாங்க் சிங் கொஞ்சம் என்ன பண்ணா, தப்பு பண்ணிட்டான். அவன் வந்து ரொம்ப கொஞ்சம் என்னோட ஒப்பீனியன் ரொம்ப ஓவர் கான்ஃபிடன்ட் ஆட்டான் சஷாங்க் சிங். Is that the same for Shivam Dube also, Chika? Back to back against leg spinner. நம்ம ஸ்பின்னர் போட்டா டூபே எடுத்துட்டே வர மாட்டாங்க. இப்போ சடனா டீம்ஸ் மைட் பி திங்கிங், ஏண்டா டூபே 2 வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் பால் அவுட் ஆயிருக்கான் 0ல, மேபி ஒரு சான்ஸோ டூபேக்கு இப்போ ஸ்பின் வச்சு போடலான்னு. இது முன்னாடியே யோசிச்சிருக்கணும், இப்ப யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. டோர்னமெண்ட் முடிய போகுது எல்லாருக்குமே, இனிமே என்ன பண்ண முடியாது. That the point is still important matches. Dube at least that ball was too close. Dube ரொம்ப க்ளோஸ் for a cut, அடிச்சிர கூடாது அவன். பட் ஆனா இவன் அவுட் ஆனா பாவம், இது பேட் லக். ருத்ராஜ் ரொம்ப வைட் அவசரம் சேஸ் பண்ணி கட் பண்ண அது அவுட் ஆனது. பட் ராகுல் சேர் இன் மை ஒப்பீனியன் போட் பிரில்லியன்ட்லி, 3 விக்கெட் நல்லா போட்டான். ரெண்டு லாஸ்ட் 2-3 மேட்சஸ் ரொம்ப நல்லா போட்டுருக்காங்க ராகுல் சேர் ரொம்ப நல்லா போலிங் போட்டுருக்கான். பட் the way these guys feel settingலாம் பார்த்தா வைடா பண்ணி கரெக்டா பிரப்ஸ் கை மேல போய் கேட்ச் பிடிக்கிற மாதிரி சஷாங்க் சிங் போட்டு, the field setting of CSK today was amazing. எல்லாம் நேரா கையில கேட்ச் போயிருந்தது பாரு, அதுதான் இம்பார்ட்டன்ட் அதுல. Yeah, anyway, there was another match that was played. மச்சான் ஆனா ஒண்ணு மச்சான், இந்த மேட்ச் வின்னுக்கு அப்புறம் நெத்தடி அடிச்சிட்டாங்க போட்டு. எல்எஸ்ஜி ஏந்துக்க மாட்டாங்க. நான் அதான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் மேட்ச் வின்லயே எல்எஸ்ஜி காலி ஆயிட்டாங்க. The first match CSK win பண்ணோனே straight away they were automatically on 3. See, because LSG anyway net run rate did not come into the picture at all, because LSG was already net run rate minus point plus 0.06, SR is 0.07. So அவங்க CSK was already 0.6 line 0.7 தான் போயிருக்காங்க CSK net run rate ல பார்த்தா. So there's no big difference in this net run rate for anybody. The point is winning matches. LSG க்கு ஒரு LSG ல குவாலிஃபை புரிஞ்சுக்கா நீ. இப்ப எல்எஸ்ஜி நெட் ரன் ரேட் வாஸ் நாட் இன் தி பிக்சர் அட் ஆல். வின்னிங் டீம் வின்னிங் தான், நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் தான் கவுண்டிங்ல இருந்தது. எல்எஸ்ஜி சிஎஸ்கே எஸ்ஆர்ஹெச்ல நீ நெட் ரன் ரேட்னா சிஎஸ்கே ஹேண்ட்ஸ் டவுன் வின்ரா இல்ல. நீங்க ஒரு நெட் ரன் ரேட்னா சிஎஸ்கே ஹேண்ட்ஸ் டவுன் வின்ரா. ஒரே ஒரு செகண்ட் ஜிகா, இந்த மாதிரி ஒரு கேமுக்கு சொல்ல முடியாது. இந்த மாதிரி வேற டீமும் 100 ரன்ஸ்க்கு எல்எஸ்ஜிக்கு ஆல் அவுட் ஆகலாம். இட் கேன் ஹேப்பன். இது ஒரு ஐபிஎல், எனிதிங் இஸ் பாசிபிள். அப்படிலாம் ஒண்ணுமே சொல்ல முடியாது சிகா. அகைன் அனி இந்த எல்எஸ்ஜி டீம் வச்சு இது ஒரு பொட்டலம் டீம் எல்எஸ்ஜி. இது எப்படி வச்சு 6 மேட்ச் வின் பண்ணாங்கன்னே தெரியல. 2 மேட்ச் வந்து அந்த மயாங்க் வச்சு வின் பண்ணாங்க. ஸ்ட்ரைட்டாவே ஒரு பொட்டலம் சைடு ஒரு மேட்ச் இப்படி உதப்பாங்க. அனி நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் டே சொல்லிட்டு இருக்கானே, நான் நேத்திக்கே சொல்லிட்டானே மயாங்க் யாதவ்லாம் இந்த டீம் அப்பாட்டக்கர் போலிங்னா நீ ஒத்துக்க மாட்டேன்றீங்க யாரும். கரெக்ட். ஆனா மயாங்க் யாதவ் வச்சு அவங்க 2 கேம் தான் வின் பண்ணாங்க. 3 அதுக்கப்புறம் ஒரு 2 கேம் ஒரு பாம்பேயோட ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்து போயிட்டாங்க. ஒரு விக்கெட் எடுத்து போயிட்டான் பாம்பேயோட. சீக்கா அவரோட லாஸ்ட் ஸ்பெல்ல தான் பாம்பேயோட வந்து விக்கெட் எடுத்தாரு சீக்கா. பாம்பே வந்து கொட்டிட்டு போயிட்டாங்க சீக்கா. செமையா அடி வாங்கியிருக்காங்க சீக்கா. 100 ரன்ஸ் டெபிசிட்ல. ஸோ -0.37. ஸோ நெட் ரன் ரேட் அவங்க திருப்பி கேட்ச் அப் பண்ணணும்னா அவங்களும் ஒரு 100 ரன் டிஃபீட் ஒரு 2 கேம் அந்த மாதிரி பண்ணணும். அது 3 கேம்ஸ்ல அது ரொம்ப கஷ்டம். அனி இப்ப நெட் ரன் ரேட் அதான் கம் இன்டு பிக்சர் அட் ஆல். அனி சோ கஷ்டம் வின்ஸ் தான். You don't know Chika. I mean இல்ல நீ நான் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டேன்ற. நான் நேத்து தான் சொல்லிட்டு இருக்கேன் probabilities comment for any of the teams. ஒரு பெரிய இப்போ பாருங்க 100 runs defeatனால it costed LSG by -4. சோ அந்த மாதிரி ஏதாவது ஆலாம் சிக்கா. ஒண்ணாவது வின் பண்ணாதான் ஒரே சான்ஸ். ஃபர்ஸ்ட் நீ 3 மேட்ச் வின் பண்ணுமே. LSG நான் சொல்ற கேகேஆர் போடு. நான் அதான் வின் பண்ணாமதான் நீ வின் பண்ணாம எனக்கு நெட் ரன் ரேட் வேண்டி இருக்கு. ஏன் தெரியுமா சீக்கா நான் சொல்றேன், அந்த பாயிண்ட்ஸ் டேபிள் போடுங்க ப்ரொடியூசர். நான் இப்ப கூட சொல்றேன் சீக்கா, நீங்க எல்லாமே 8 வின்ஸ்ல நீங்க பாத்துன்னு இருக்கீங்க. நான் என்ன சொல்றேன்னா அந்த 4th பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா இல்லையா,
அந்த fourth பொசிஷன் எனக்கு என்னமோ 7 வின்ஸே குவாலிஃபை ஆறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. அது எல்எஸ்ஜி ஆடுற கேம் ஆனா ஆறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சிஎஸ்கே கொஞ்சம் டஃப் டீம்ஸ் ஆடுறாங்க. So they might also end up on 7 or even CSK next 3 games if they win only 1 they also might end up on 7 but 7 might be enough. So net run rate might be very crucial. KKR மேட்ச்ல ஏண்டா ஒரு எல்எஸ்ஜி டாஸ் வின் பண்ணிட்டு பேட் பண்ணாம என்ன ஃபீல்டிங் வேண்டி இருக்கு உங்களுக்கு? போலிங்கும் கிடையாது உங்களுக்கு. There was no due ஒண்ணும் கிடையாது. ஒரு புடலங்கம் கிடையாது. There was due. I just thought KKR were a far superior side. அவ்வளவுதான். இந்த மாமா மச்சான் ஃப்ரெண்டு தங்கச்சி ஃப்ரெண்டு என் ஊர் பையன் ஆனா வேலைக்கே ஆகாது. ஆஸ்டன் டர்னர் எதுக்கு வேணும்? இந்த மாதிரி மேட்ச் உனக்கு பிக் மேட்ச் உனக்கு ஒரு குவிண்டன் டிகாக் ஃபார்ம்ல இல்லைனா கூட எடுத்துட்டு வந்துருக்கணும் இந்த மேட்ச். ஆஸ்டன் டர்னர் வந்து லாங்கரோட கோட்டா ஆஸ்டன் டர்னர் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கோட்டாவன். இவன் வந்து தேவ்தத் படிக்கல் வந்து KL ராகுல் கோட்டா கர்நாடகா பிளேயர். இந்த மாதிரி 8 மேட்ச் விட்டாங்க. புரிஞ்சுக்கோ, தேவ்தத் படிக்கல் ஒரு 8 மேட்ச் ஆடி இருக்கான் இந்த வருஷம். ஆஸ்டன் டர்னருக்கு என்ன வேண்டி இருக்கு மேட்ச்? எங்கயோ ஒரு காலத்துல இந்தியாவோட ஒரு பயங்கரமா அவுட் எங்க போய் வின் பண்ணாலும் அதுக்கு ஆடுறாங்க. ஏயா நீ உன் ஊர் ஆடணும் என் ஊர் ஆடணும் நீ ஆடிந்தனா நீ டீம் வின் பண்ண மாட்டீங்க, குவாலிஃபை ஆக மாட்டீங்க. நான் சொன்னேன் யஷ்தாக் ஒரு கிஷ்தாக்லாம் வச்சு போலிங் எல்லாம் போட்டோம்னா இங்கே பார் அயோத்தியா அங்கே பார் அடுத்தது இருக்கு. இவங்களுக்கு இன்னும் SRH இன்னும் மேட்ச் வேற இருக்கு, மறக்காத. இதே இவங்களுக்கு SRH மேட்ச் இருக்கு, LSG SRH அதுல ஒரு டீம் காலி. சோ புரிஞ்சுக்கோ. அதனாலதான் சிஎஸ்கே நான் த்ரூ ஏன் சிஎஸ்கே த்ரூ இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கேன். LSG SRH ஒரு டீம் காலி. ஒன் ஆஃப் தம் ஹேஸ் டு லூஸ், கரெக்ட்? ஒன் ஆஃப் தம் ஹேஸ் டு வின். சோ அதனால அங்க காலி. சோ அயோத்தியா பாரு இங்கே பார் வாரணாசி பாரு அடிக்கிறாங்க யஷ்தாக்கூர் இவங்கலாம். என்ன போலிங்? எல்எஸ்ஜி ஒரு போலிங் சைடா? இந்த பா தோனின்ற இன்னர் சர்க்கிள் மேல அடிக்க முடியல அவனால, பா தோனினால. என்னடா நீ டீம் இது? போலிங் அட்டாக் நவீன் உலக் 449 3, மோஷின் கான் 228, மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் 229, யஷ்தாக்கூர் 446, அந்த யுத்வீர் சிங் அவரும் வந்தாரு 424. இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நல்லா போட்டது இன்னைக்கு ரவி பிஷ்னாய் மட்டும் தான் 433 1 விக்கெட். பட் வெரி சர்ப்ரைசிங். ஏன்னா இந்த கிரவுண்ட்ல எந்த டீமும் 200 அடிச்சது இல்ல. ஃபர்ஸ்ட் டீம் டு பிரீச் 200 வாஸ் KKR. வாட் பேட்டிங் ஜிக்கா! அந்த சுனில் நரேன் அண்ட் ஃபில் சால்ட் இந்த மாதிரி ஆரம்பிச்சு விடுறாங்க. சுனில் நரேன் ஒரு மேட்ச் சால்ட் அடிக்கலனா சுனில் நரேன் அடிக்கிறாரு. அவன் 32 of 14, இவர் 81 of 39. ரகுவன்ஷி ஒரு ஆங்கர் ரோல் 32 of 26. அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் தி எண்ட் எல்லாரும் வந்து கொஞ்சம் கான்ட்ரிபியூஷன் பார்த்தோம். ஆண்ட்ரே ரசல், ரிங்கு சிங், ஸ்ரேயஸ் ஐயர் கிட்ட சுனில் நரேன் வேற ரேஞ்சில பேட்டிங் ஆடிட்டு இருக்கான். அந்த ரமன்தீப் சிங் 25 of 6 லாஸ்ட்ல. ஆமா, அவன் ஒரு மொத்து 4 6 அடிச்சா 3 4 6 தெரியல அடிச்சது. அவன் அங்க சுனில் நரேன் ஸ்கோர்ஸ் எல்லாம் பார்த்தனா வேற ரேஞ்சில ஆடிட்டு இருக்கான். அந்த சால்ட் சுனில் நரேன் ஆடுறதெல்லாம் பார்த்தனா இவங்க வந்து ஒரு மாதிரி டெட்லி ஆடுறாங்க. அண்ட் this is the most unbelievable thing Chika. யாருமே predict பண்ணிருக்க முடியாது Chika. Even if he was going to open 14 inningsல யாராவது சொல்லி இருப்பாங்களா சுனில் நரேன் இவ்வளவு கன்சிஸ்டன்ட்டா பேட்டிங்ல இருப்பாருன்னு? And you know what is the most brilliant thing Chika? Every game he's got a wicket. எல்லா மேட்சும் விக்கெட். Look at the number of games under 6 economy. Last 3 games நீங்க பாருங்க, last 4 games under 6 Chika. 1 for 24, 1 for 24, 2 for 22, 1 for 22, 1 for 17 நடுவுல, 1 for 19 கீழ, 1 for 19 கீழ, 1 for 21. என்னடா அனாலிசிஸ் இது? I don't know whether his batting is better or his bowling is better Chika. ஏனா ரெண்டுமே டாப் நாட்சா இருந்திருக்கு, அந்த மாதிரி இருந்திருக்கு. வேற லெவல் ஆடிட்டு இருக்கான். ஏன் அதான் வெஸ்ட் இண்டீஸ் போய் கெஞ்சறாங்க. இந்த ஆடுறாடே ப்ளீஸ் எனக்கு ஆடுறாடே வேர்ல்ட் கப் எடுங்க ஆடி கூட ஆடி ஒரு ஆகதான் மச்சான் ஆள விடு மச்சான் நான் வீட்டுல உட்காந்து ஜாலியா அவங்க நீ ஆடதான் பாக்குறேன் அப்படி கலடா பண்ணிட்டு இருக்கான் அவன் போட்டு. So the reason why KKR are on top Chika, இதுதான் one of the main reasons. அவங்க பவர் பிளே ஸ்கோர்ஸ் மட்டும் பாருங்களேன். 70, 57, 79, 76, 75, 88, 85, least 43 Chika அந்த SRH ஓட மேட்ச். Can you believe this? Unbelievable. இந்த மாதிரிலாம் பேட்டிங் ஆனா ஆப்போசிட் பெஸ்ட் பார்ட் இவ்வளவு மேட்ச் ஆடி கூட ஒருத்தனாவது ஒரு பவுன்சர் சுனில் ஒரு தொண்டையில யாராவது போட மண்டையில போட்டா இன்னைக்கு நிறைய ட்ரை பண்ணாங்க. பட் இவங்க போடுற பேஸ் யஷ்டாக்கூர் பேஸ் எல்லாம் போட்டா நான் இந்த வயசுல அடிப்பேன். நீ ப்ளீஸ் சாரி டு சே தப்பா இருக்காத நீ.
நினைச்சேன் அது வருதுன்னு. எனிவே கேகேஆர் வருண் எக்ஸ்ட்ரா சக்கரவர்த்தி குர்பேஸ்ல திருப்பியும் 3 பவுன்சர் விக்கெட். போட்டா அந்த நவீன் உலக பவுன்சர் போடுற பேஸ்ல பவுன்சர் போட்டேன்னு வச்சுக்கோ, நான் அடிப்பேன் லக்னோக்குள்ள இங்க உட்காந்து எங்கேப்பா அயோத்தியா நான் அடிப்பேன் இந்த வயசுல கண்டுதான் தெரியாது அடிச்சுடுவானா. எனிவே வருண் சக்கரவர்த்தியும் 3 விக்கெட் அந்த ஸ்பின் ட்வின்ஸ் வச்சுன்னு இல்ல. நல்லா போயிட்டு இருக்கான் வருண் சக்கரவர்த்தி. அவங்களுக்கு கொஞ்சம் கிரிப்பு கட்சிதுன்னா அவங்களையுமே பீட்டே பண்ண முடியாது. நீ எனி விக்கெட் லிட்டில் பிட் ஆஃப் கிரிப் வருண் சக்கரவர்த்தி சுனில் அவங்களும் மிடில் ஓவர்ஸ்ல பண்ண அப்படியே choke பண்ணிடுறாங்க more opposition. dangerous Chika actually. ஏன்னா ஹர்ஷித் ராணா has also picked up. ஆண்ட்ரே ரசல் பால தூக்கினா விக்கெட். அவங்களுக்கு இன்னும் ஒரு வீக் லிங்க் என்னன்னா மிச்சல் ஸ்டார்க் தான் அவங்களோட போலிங்ல ஒரு வீக் லிங்க். ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னா நிஜமாவே அந்த மாதிரி இருக்கு. பட் மிச்சல் ஸ்டார்க்கும் ஸ்லோலி கமிங் பேக் டு ஃபார்ம். இன்னைக்கு அடி வாங்கினாரு பட் he still got a wicket. Who's more dangerous Chika, RR or KKR right now? ஏன்னா ரெண்டு டீமும் டாப் லெவல் கிரிக்கெட் ஆடி இருக்காங்க. KKR by yards on a normal wicket கொடுத்தனா KKR more dangerous side. Ani நீ கொஞ்சம் when I say normal means கொஞ்சம் the gripping wicket அது மாதிரி. Okay, they also have spinners. RR also have spinners, but KKR a more dangerous side. I would still say because of the simple reason அவன் அந்த சுனில் நாராயண் வருண் சக்கரவர்த்தி காம்பினேஷன் ஒரு டெட்லி காம்பினேஷனா இருக்கு. எனிவே அவுட்ஸ்டாண்டிங் விக்டரி. ஏன்னா ஒரு 100 ரன்ஸ் மேல வின்னு. KKR dominating. என்னோட ஒப்பீனியன்ல LSG அவுட். நான் இப்ப எழுதி கொடுக்குறேன் LSG அவுட். LSG has to play Mumbai Indians, LSG has to play DC, LSG has to play SRH. இவங்க 3 மேட்ச் வின் பண்ணாதான் குவாலிஃபை ஆக முடியும். 2 மேட்ச் வின் பண்ணாதான் குவாலிஃபை ஆக முடியாது. அது புரிஞ்சுக்கோ. I don't know why Chika. I somehow feel 7 wins might qualify. அனி that points table 5 டீம் இருக்கு தெரியுமா? KKR number 1, RR number 2, CSK number 3, SRH number 4, LSG number 5. இந்த 5ல 4 இருக்க போறது. அதுல LSG அவுட் ஆயிடும் என்னோட ஒப்பீனியன்ல. அவ்வளவுதான். இப்ப DC அங்க உட்கார்ந்து யோசிப்பான்ல Chika, நான் வந்து 3ல 3 வின் பண்ணனா எனக்கு ஒரு சான்ஸ் இருக்குன்னு. அனி அப்படி யோசிச்சா கூட 3ல 3னா DC has to play LSG. அப்படினா LSG காலி ஆயிடுவான். புரிஞ்சுக்கோ. LSG காலி ஆயிடுவான். சோ நான் என்ன சொல்றேன்னா 7 might qualify for that 4th. LSG assume okay, LSG க்கு 3 கேம் இருக்கு Chika. LSG க்கு 3 கேம் இருக்கு. சரியா? இது just hear me out. Okay. The only reason why I feel that LSG க்கு வந்து if they win 1 out of 3 they go to 7. சரியா? They might lose to DC, they might lose to SRH, one of the teams, or they might lose to whoever they're playing, Mumbai. யார் வேணாலும். I'm saying if they win 1 they go to 7. SRH last 2 games against GT and PBKS. நடுவுல ஒரு LSG match, நாளைக்கு MI match. So out of the 3, if SRH slip up, DC might be thinking அங்கேந்து நான் வேணா வந்து மேபி எனக்கு ஒரு சான்ஸ் இருக்கோ. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து RR, RCB and LSG ஆடுவாங்க. So they might be thinking RCB and LSG and RR maybe I can pull off a surprise in it. They will also be thinking. So I won't rule DC out also now Chika. மேத்தமேட்டிக்கல் எல்லாரும் ஆசைப்படுவாங்க. அப்படின்னு பார்த்தா RCB ஆசைப்படுவாங்க நானும் தான் வருவேன் அப்படின்னு. அந்த சான்ஸ் வேலைக்கே ஆகாத. நீ 8 மேட்ச் வின் ஷுவரா ஆகும். வரப்போறது சன்ரைசர்ஸ் 8 மேட்ச் வின், CSK 8 மேட்ச் வின்னும் ஆயிடும். ஆல்ரெடி 2 மேட்ச் 8 மேட்ச் வின்ல போயிட்டாங்க. Let's assume I'm assuming RR and KKR will be number 1, number 2. சொல்ல முடியாது. இப்ப CSK wins all 3 games. மலகா CSK all 3 games easy games மச்சி. What is one easy game? ஒரு easy game CSK க்கு. GT அடுத்தது குஜராத் குட்ஸ் ட்ரெயின் அடுத்தது 10th, RR 12th மெட்ராஸ்ல. Okay, not an easy game. 12th RR good game. 18th பெங்களூர் போட்டு பொசிக்கிடுவாங்க பெங்களூர்ல என்னோட ஒப்பீனியன்ல. பெங்களூர் Chika, you know the 3 games CSK plays, they have to win 2. அவங்க 2 வின் பண்ணாங்கன்னா தான் அவங்களும் 8க்கு போவாங்க. It is not going to be easy. நீ வந்து டெய்லி சொல்லிட்டு இருக்க. நான் உங்களோட டெய்லி சண்டை போட்டு எனக்கு புளிச்சு போச்சு. நம்ம எனிவே நம்ம இதான் பேசி ஆகணும். பிகாஸ் இனிமே எவ்ரிடே குவாலிஃபிகேஷன் தான் நடந்துருக்க போறது. ஸோ நான் உனக்கு டைம் will answer Mr. Aniruddha Srikanth. Mr. Aniruddha Srikanth, you see, நான் கரெக்டா சொல்றேன். இந்த ஏடிக்கு போட்டிலே இவங்களே மாட்டி சாவடிச்சுப்பாங்களான்னு. இன்னைக்கு அவங்களே அடிச்சு போட்டு சாவடிச்சாங்க. அது LSG அவங்களே அடிச்சு அவங்க உடனே செத்து போடுவான். அந்த மாதிரிதான் ஆகும். That's the whole thing. அதான் பியூட்டி ஆஃப் திஸ் கேம். அங்கதான் CSK gets through. No competition.
they are not playing any other competition. DC கிடையாது அவங்களுக்கு, LSG கிடையாது, SRH கிடையாது. But they are playing an inform RR side who's at the top of the league. RR and is they are already playing qualified. an They are inform not competing RCB with RR. side who are looking dangerous. RR is not the But they competition to them. still RR is have already to win qualified. 2. Ama Chika, they still have to win 2. Gujarat Titans sure. Okay, one. Okay, one. RCB sure. I won't rule out RCB game, Chika. Anyway. நீ சொல்ல மச்சான், நீ தான் பாத்தியா நேத்திய பேட்டிங் பார்த்தல அவங்க RCB bowling வந்து ஸ்டில் அனி. லெட்ஸ் பி வெரி கிளியர். RCB bowling டெட்லி bowling எல்லாம் கிடையாது. டெட்லி பேட்டிங் வச்சிட்டு இருக்காங்க. bowling is okay, not deadly bowling. இந்த bowling definitely improved, Chika. They have definitely improved, Chika. மச்சான் நீ let's wait till bowling attack we'll cross the bridge when it comes to it. ஆடுறாங்க. They have a better bowling now. Yeah, we'll cross the bridge when it comes to the we do have another match tomorrow. SRH versus MI. அத பத்தி ஃபர்ஸ்ட் பேசுவோம். மும்பை இந்தியன்ஸ்க்கு நதிங் டு லூஸ். இதுக்கு மேல தில்லுக்கு துட்டு கிரிக்கெட் ஆடலாம் அவங்க. தைரியமா போய் எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அவங்க. SRH obviously if they win this game அவங்க என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா, எப்பா நம்ம 7 wins வந்துட்டோம், லாஸ்ட் 3 கேம்ஸ்ல 1 win பண்ணா கூட குவாலிஃபையிங் இன். So SRH will be desperate to go and do the double on Mumbai Indians. Mumbai Indians will be looking to be spoilers. அவ்வளவுதான். கரெக்டா சொன்னேன். SRHக்கு என்ன டென்ஷன் மேட்ச் நாளைக்கு. டேய் மச்சான், அங்க LSG கோட்டை விட்டாங்கடா, இதான்டா நம்மளுக்கு சான்ஸ் யோசிப்பான் SRH. புரிஞ்சுக்கோ, அங்க LSG கோட்டை விட்டாங்க 100%. LSG உதவுறதுனால CSKக்கு ஒரு பயங்கர பூஸ்ட், SRHக்கு ஒரு பயங்கர பூஸ்ட். நம்ம புரிஞ்சுக்கோ, இனிமே டெய்லியா தான் ஆக போகுது. ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு பூஸ்ட் கிடைக்கும். ஒவ்வொரு நாள் ஒருத்தர் அப்படி போச்சா மிச்சம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு போறாங்க. ஆனா என்ன ஆக போகுது, LSG பிகம் டோட்டலி டிஸ்ஓரியன்டா. அட்வான்ஸ் KL ராகுல் ஐயோ என்ன ஆள ஓடியா, இன்னும் 3 மேட்ச் ஆட்டு பையன் போட பண்ணிட்டு போறாங்க. அவங்க அந்த மூட்ல வந்துருவாங்க எல்லாருமே. அவன் ஸ்டாயினஸ் வந்து எனக்கு வேர்ல்ட் கப் மூட்ல போடுவான் ஸ்டாயினஸ். அந்த மாதிரி LSG பத்தி பேசி பிரயோஜனமே இல்லை. அப்பாட்ட டீம் ஓட்டுறதா சைடு அது விட்டுறது. LSG பத்தி பேசி ஒண்ணுமே கிடையாது. இல்ல கமிங் பேக் SRHக்கு நாளைக்கு என்ன மாதிரி விக்கெட் கொடுக்க போறான் மும்பை தான் இம்பார்ட்டன்ட். போன மேட்ச் மாதிரி ஸ்டிக்கி விக்கெட் கொடுத்தாங்கன்னா SRH might find it difficult. Whereas the typical old Bombay wicket na SRH will suit SRH. கரெக்டா சொன்னீங்க. சரி, ஓகே, will suit SRH நீங்க. But Mumbai have nothing to lose. So and one of the better games அவங்களுக்கு நல்ல ஃபார்முக்கு வருது. பட் SRH என்ன யோசிப்பாங்கன்னா, எங்களுக்கு இப்பதான் புவி வந்து பேக் டு ஃபார்ம். So up front he's been striking well. Mumbai Indians க்கு lot of problems. இஷான் கிஷன் அடிக்கல, ரோஹித் சர்மா அந்த 100க்கு அப்புறம் சுத்தமா அவுட் ஆஃப் ஃபார்ம், டோட்டலி அவுட் ஆஃப் ஃபார்ம். Bumrah, that question mark, obviously I think he'll continue playing, but we were asking, is it time to shut down Bumrah ன்னு. அது பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியல, but I don't think they'll do it right now. Hardik Pandya not in form, lot of people not in form in Mumbai Indians team, Chika, and it's a good time. If any time is there, இதுதான் ஒரு பெஸ்ட் டைம். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபார்ம் வருது, ஒரு பிரஷர் இல்லாம ஆடுறதுக்கு. கரெக்டா சொன்னேன். everything they nothing to lose. அவங்க இப்ப எப்படி RCB ஆடுறாங்களோ அந்த மாதிரி ஆடணும். மும்பை இந்தியன்ஸ் நாளைக்கு வந்து ஜாலடி ஜில்கான் பேட்டிங் ஆடணும். பட்டா பாகியம் படாடி லேக்கியம் அதுதான். பட் பும்ரா வந்து அந்த வெதர் இப்ப இல்லனாலும் couple of matches later maybe he will take that what you call rest management or whatever it is. I don't know whether, but they'll do it. But then it's a franchisee game, so they will also like to play for pride and show it that மும்பைல வின் பண்ணி ஆகணும்ன்ற ஒரு இருக்கும். 2 மேட்ச் மும்பைல இருக்குன்னு நினைக்கிறேன். if I'm right, they have 2 match. LSG மேட்ச் மும்பைல தான் இருக்கு அவங்களுக்கு, இந்த மேட்ச் அவங்களுக்கு மும்பைல தான் இருக்கு அவங்களுக்கு. I know for sure. So அதனால they would like to win it and show it to the people that yeah நாங்க இருக்கேன் அப்படின்னு. because மும்பை இந்தியன்ஸ் அவங்க லோக்கல் crowd, they like to prove the fans, hey இல்ல மச்சா இந்த வருஷம் ஏதோ ஆச்சு நாங்க இருக்கோம் திருப்பி அப்படி காமிக்கிறது ஒரு இதா பண்ணுவாங்கல்ல மும்பை நாளைக்கு. So that is a worrying sign from Sunrisers. So who are you going with? நாளைக்கு வந்து on paper technically as per form Sunrisers தான் நான் சொல்லுவேன். நீ கரெக்டா நான் சொல்றேன். நான் சொன்னா but Sunrisers போன game they missed a trick they are playing without a spinner. மும்பை against a spinner லாம் without ஆனா நீ மாட்டி போட்டு கைட்டி கொடுத்துருவாங்க. So அது எப்படி என்ன பண்ண போறாங்க SRH with the spinner மயங்க் மார்க்கண்டே ஆட போறானா இல்லையா நாளைக்கு தெரியல. லாஸ்ட் கேம் they went without a spinner, பழிச்சிட்டாங்க போன கேம். சரி, ஓகே, என்ன prediction? என் prediction-ஆ I am going for Mumbai Indians tomorrow. Nothing to lose. Mumbai Indians going for Mumbai Indians. That's right. They're everything. See, whereas SRH is in current form, SRH தான் சொல்லணும் எல்லாருமே.
current form SRH தான் சொல்லணும். But I'm just saying Mumbai Indians, for the sheer reason, is nothing to gain, everything to lose. So SRH will be slightly under, I won't like to use the word pressure, more, what should I say, cautious is the word. Cautious தான் கொஞ்சம் SRH சந்திரா பண்ணும் சென்சிபிளா இருந்தாங்கன்னா அந்த இவன் ஆனும் கிளென் பிலிப்ஸ் ஆனும் நாளைக்கு. கிளென் பிலிப்ஸ் ஆனா SRH வின் நாளைக்கு, நான் சொல்றேன் இன்னைக்கு. எனக்கு ஆக்சுவலி ஐம் ஆன் தி ஃபென்ஸ் வந்து எனக்கு சத்தியமா தெரியல. நீ கிளென் பிலிப்ஸ் ஆடவே ஆட மாட்டே நாளைக்கு. யான்சன் பதில் மார்க்கோ யான்சன் பதில் டெஃபினட்டா கிளென் பிலிப்ஸ் ஆடுவேன் இப்போதைக்கு. மார்க்கோ யான்சன் நான் எங்க திருப்பி ஏடன் மார்க்கம்ல போயிட்டானா கோயிந்தா இவங்க. கிளென் பிலிப்ஸ் தான் ஆடணும் நாளைக்கு. கிளென் பிலிப்ஸ் ஆனானா இவங்க பொட்டன்ஷியல் மேட்ச், அவன் ஸ்பின் பண்ணுவான், ஃபீல்டிங் பண்ணுவான், பேட்டிங் லெவல் கட்டுவான். கிளென் பிலிப்ஸ் ஆனா SRH வின் பண்ணுவாங்க நாளைக்கு. இதே டீமோட தான் 277 அச்சாங்க சீக்கா. சோ தே வில் பி வெரி கான்ஃபிடென்ட். அதுல டவுட் மறக்காத மச்சான், அது பிளாட்டிங் ட்ராக். நாளைக்கு இந்த கொஞ்சம் ஸ்டிக்கி ட்ராக் கொடுத்தாங்கன்னா, போன மேட்ச் ஸ்டிக்கி ட்ராக் மறக்காது மும்பை இந்தியன்ஸுக்கு. Yeah. Anyway, I'll still go for an SRH victory, Chika. I think Mumbai Indians, there is too many problems. No, it's a 50-50 game, Ani Nalagi. Let's be very frank. It's a 50-50 game. Let's not get into prediction angle. We are only analyzing. So let's not get the prediction angle. So I think it's a 50-50 game. You are saying the SRH has the edge because of the current form. I am saying Mumbai Indians has nothing. I am saying Mumbai Indians get nothing to lose. So SRH should be more, I would say SRH should be more cautious. I mean, பையா இருக்கலாம் SRH. மும்பை இந்தியன்ஸ் கேன் ஸ்ப்ரிங் a surprise is the right word. The only problem இங்க மும்பைல வந்து it's a very chase oriented ground. Batting first night gameல எப்பவுமே வந்து first 6 overs ball swing ஆகும். So SRH chasingல வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெரியல. So அங்க மாட்டறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. If they bat first அது துஷாரா நீ சொல்ற மாதிரி மூவ் ஆகும்ல, அவன் சொயின் உள்ள கொண்டு தான் வச்சுக்கோ. ரெண்டு இன் ஸ்விங்கர் கொண்டு அபிஷேக் சர்மாக்கும் சரி, டிராவிஸ் உள்ள டிங்னு எடுப்பாங்க ரெண்டு. அதனால தான் நான் சொல்றேன்ல, it's going to be a very tricky game, but I'll still side with SRH surely because there are a lot of problems with Mumbai Indians, Chika. அவங்களோட பேட்டிங் ஃபயரே ஆல. Yeah, they're all great batters on paper, but இந்த IPL பொறுத்த வரைக்கும் it has been a while. Or Ishan Kishan hasn't been consistent over the years. Rohit Sharma last 5 years has not been consistent. அது ஏனே தெரியல. அது இந்தியாவுக்கு வந்து அந்த ஜெர்சி போடும்போது he becomes a different player altogether. He becomes probably the most feared player in world cricket. IPL it is not translated that much last few years. Suryakumar Yadav shown sparks of brilliance. Still that old Surya இன்னும் வரல. Only guy who's batting really well is Tilak Varma actually. இப்போதைக்கு consistent ஆடிருக்கான் திலக் வர்மா. But I still believe that tomorrow Mumbai can spring a surprise, is my opinion. Can spring a surprise. Wait பண்ணி பார்க்கலாம். Anyway, guys, before you go, subscribe to our channel Cheeky Chika, hit the bell icon notification. We'll be back again tomorrow. Cheers, guys.